அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிமம் டானிஸ் எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ ட்யூட்டரில் இப்போ ஏற்கனவே பார்த்த வீடியோட கண்டினியூஷன். இது சாப்டர் 3 டிகான் போர்டை பற்றி நான் எடுத்துருந்தேன். இப்போ வந்து பேனலோட எல்சிடி பேனலோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் டிகான் போர்டு தானே சொல்லியிருந்தீங்க, எதுக்கு வந்து பேனலோட ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். இந்த பேனல்னால் டிஸ்பிளேயில் தான் இருக்கிறது தான் டிஸ்பிளேக்கு சப்ளை சிக்னல் கொடுக்க தான் டிகான் போர்டோட வேலை. அந்த டிகான் போர்டோட வேலை தான். ஓகே, டிகான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளேயில் கரெக்டாக இருக்கும். அந்த பக்கம் ப்ளஸ் கேபிள் எபிசி கேபிள் போட்டு ஸோ வந்து சோர்ஸ் பிசிபி வழியாக காஃப் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதான் வந்து இப்போ டிகான் போர்டு. இப்போ டிகான் போர்டை நீங்கள் ஃபால்ட்டு ஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேனலில் என்ன இருக்குது, டிஸ்பிளேயில் என்ன இருக்குது, டிஸ்பிளேயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஃபால்ட்டே ஃபைன் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ஸ்டோரி, பிக் ஸ்டோரிம்பாங்க. எவ்வளோ புரிகிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லணுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? இப்போது இந்த பேனல் உள்ளே இருக்கிற மேட்டரெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் பார்க்கலாம். அது மைக்ரோசாஃப்ட் லைவில் மைக்ரோசாஃப்ட் நான் அப்புறம் இன்னொரு கிளாஸில் போடுறேன். இப்போ இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இருக்கு இல்லையா, டிஸ்பிளே தான் பேனல். அது கிளாஸு ஸ்க்ரீனு என்ன சொல்லலாம். ஆக்சுவலாக ரியல் நேம் என்ன அப்படின்னா எல்சிடி டிஎஃப்டி ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. எல்சிடி டிஎஃப்டி ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த பேனல் உள்ளே என்னென்னா ஒரு 5 லேயர், அதாவது சில நாள் 6 லேயர் கூட வரைய இருக்கும். அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்இடி டிவின்னு சொல்கிறீங்க இல்லையா, எல்இடி வந்து லைட்டு தான், பேக் லைட்டு தான் பின்னாடி இருக்கும். இதான் வந்து பேக் லைட்டு, எல்இடி பேக் லைட். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதான் டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது வந்து கலர் கிளாஸு, கவர் கிளாஸுப்பாங்க. அடுத்தது வந்து ஹரிசாண்டல் லேயர், பொலாரிஸ் ஹரிசாண்டல் லேயர். இது வந்து ஆர்ஜிபி கலர் ஃபில்டர்பாங்க, ஆர்ஜிபி கலர் ஃபில்டர். இது செகண்டில் இருக்கும். அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா இது லிக்விடு கிறிஸ்டல், அது எல்சிடி, ஷார்ட்டாக எல்சிடிங்கிறாங்களே. அடுத்தது அது எல்சிடிக்கு பின்னாடி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி, தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் அரையும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பின்னாடி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் பொலாரிசர் ஃபிலிம். இப்போ 1 2 3 4 5 5 ஐட்டம் இருக்குது. சிலதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா டைட்டாக கம்ப்ரஸ் பண்ணி ஒரு மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, லேமினேஷன் மாதிரி. அது நம்ம பிரித்து பார்க்க முடியாது. உடச்சி பிரித்து பார்க்கலாம், உள்ளே நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தா வாய்ப்பு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் தான் அடுத்த கிளாஸ் நான் போடுறேன். இப்போ டிஸ்பிளேக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா பின்பக்கம் பேக்லைட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வெர்டிகல் பொலாரிசர் ஃபிலிமு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி, தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் அரே. இதான் சர்க்யூட்டுமாங்க. இது சர்க்யூட்டு, இதில் கெப்பாசிட்டியும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல், இதுதான் லிக்விட் கிறிஸ்டல். இப்போ டிஸ்பிளேலாம் ப்ரோக்கன் ஆனிச்சுன்னா ஒரு மாதிரி லிக்விட்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், பார்த்துருப்பீங்க இல்லையா, தண்ணி மாதிரி ஒரு டிஸ்பிளே அழுத்தினா வருது இல்லையா, அதெல்லாம் வந்து லிக்விட் கிறிஸ்டல் தான் உள்ளே இருக்கும். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்குது ஆர்ஜிபி, அதாவது ரெட்டு க்ரீன் ப்ளூ கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு பிக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியலாக ஆக்சுவலாக வந்து இதோட பேர் வந்து இந்த டிஸ்பிளே பேர் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எல்சிடி டிஎஃப்டி ஆர்ஜிபி, இதான் வந்து ரியல் நேம். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். டீனா தின்னு ஃபிலிம் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர்னால் அது வந்து இந்த டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி மாஸ்பெட் டிரான்சிஸ்டர்லாம் இருக்கும். உங்களுக்கு மாஸ்பெட் டிரான்சிஸ்டர் பற்றி நான் கிளாஸ் முன்னாடி போட்டிருக்கேன், மறுபடியும் நான் அனுப்புகிறேன். இது வந்து இப்போ மாஸ்பெட்னா அது ஒரு டிரான்சிஸ்டர் வகை. அது தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் உள்ளே இருக்கும், அதை டிஎஃப்டி ஷார்ட்டாக சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி, ரெட்டு க்ரீன் ப்ளூ ஒரு ஃபில்டர் லேயர் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இதில் என்னென்ன விஷயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்லைட்டு வந்து நீங்கள் எமிட் பண்ணும்போது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்யூசரும் ஒரு கெமிக்கல் லேயர், ஒரு ஷைனிங்காக ஒரு லேயர் இருக்கும். டிவிலாம் இங்கே வந்து அசம்பிளிங் பண்ணியிருந்தீங்கன்னா பிரிச்சிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. லைட்டுக்கு மேலே வந்து ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க, ஃபில்டர் ஷீட். அது வந்து டிஃப்யூசர்வாங்க. அது வந்து அந்த லென்ஸோட ரிஃப்ளெக்ஷனை வந்து ஃபில்டர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அது பூஸ்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க, கெமிக்கல் ஷீட்டு ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வெர்டிகல் உங்களுக்கு பொலாரிசர் வச்சுருப்பாங்க. இதில் வேலை என்னென்னா நம்ம வந்து ஒரு லைட்டு எரியுதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு லைட்டிங் வந்து ஒரு ஃபோக்கஸாக ஒரு லைட் எரியுதுன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோன்னா அது கூசும். அதே வந்து ஒரு லைட்டை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 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 ஃபில்ட்ரு மாதிரி ஒரு லேயராக வச்சுருப்பாங்க, தடுப்பு மாதிரி இருக்கும். அது மூலமாக அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த வெர்டிகல் ஷேப்புக்கு வந்து அந்த வெர்டிகல் ஷேப்புக்கு அந்த உள்ளே வந்து எக்ஸ்போஸ் ஆகும்.
ஓகேவா? வெர்டிகல் எக்ஸ்போஸ் ஆகும். ஒரு லைட்டு சன்லைட் வந்து நம்ம கூரையிலேருந்து வருது இல்லையா? ஒரு சின்ன ஓட்டை வழியாக வரும்போது எப்படி ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு ஹோலாக வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அது எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து வெர்டிகல் போலாரிசர் ஃபிலிம் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது தான் வந்து உங்களுக்கு டிஎஃப்டி சர்க்யூட் இருக்கும். டிஎஃப்டி சர்க்யூட் வந்து பிக்சல் ஆன் பண்ணுறது தான் அது வேலை. பிக்சலை கலர் பிக்சல் ஆன் பண்ணுறது வேலை. அதுக்கு வந்து அந்த கலர் பிக்சலுக்கு தேவையான சார்ஜ் கரண்ட்டு அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு லிக்விட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து கலர் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறோம், விசிபிள் பார்க்குறோம்னா அதுக்கு வந்து ஒரு ரெட்டு க்ரீன் ஆர்ஜிபி கலர் ஃபில்டர்னு வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஜிபி தவிர ஆர்ஜிபி க்ரீன், ஆர்ஜிபி ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பிக்சல்ஸ். இது வந்து ஜூம் பண்ணியிருக்கேன், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தா தெரியும். இது வந்து பென்டைல் ஆர்ஜிபி க்ரீன் சொல்லுவாங்க. இது வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ இருக்கு இல்லையா? இது ஒரு டைப். இது காமனாக இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தா தெரியாது. ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நீங்கள் டிஸ்பிளே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வியூவில் நான் இன்னொரு கிளாஸில் போடுறேன். ஆக்சுவலாக வந்து லைவாக இப்போ ப்ராக்டிக்கலாக இங்கே ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டில் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் ஒரு ஐடியா வரும் உள்ளே என்ன இருக்குது. இது வந்து ஆர்ஜிபினா ரெட்டு, க்ரீன், ப்ளூ. இது வந்து வெர்டிக்கல் டைப்ஸ்பாங்க. அது ஹரிசாண்டல் டைப் இருக்கும், இது வெர்டிக்கல் டைப். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டைப் வந்து வெர்டிக்கல் டைப்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெட்டு, க்ரீன், ப்ளூ இது பிக்சல்ஸ். இது 3 சேர்ந்தது ஒரு பிக்சல். இந்த 3 சேர்ந்தது ஒரு பிக்சலு. அது மாதிரி பென்டைல் ஆர்ஜிபி ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ தவிர ஒரு ஒயிட்டு பிக்சல் வச்சுருப்பாங்க. சில மாடலில் அது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த டைப்பு தான் வந்து ஆர்ஜிபி பிக்சல் சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த எல்இடிங்கிறாங்களே அது என்ன சார் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் அது புரியாது. எல்இடிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த எல்இடிங்கிறது பேக் லைட்டு தான், பின்னாடி இருக்கும். அதில் வந்து எட்ஜ் லைட்டு மேலே வச்சுக்கிறது எட்ஜ் லைட்டு. அது இங்கே ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோனி டிவியில் கைட்டி பார்ப்போம் உள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் அந்த மேலே டிஸ்பிளேக்கு மேலே உள்ளது எட்ஜ் எல்இடி வரிசையாக இருக்கும். அதே வந்து பின்னாடி போட்டால் பேக் லைட் எல்இடி. இது பேக் லைட் எல்இடி. அதை ஒயிட் லைட்னு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த லைட்டு சம்மந்தமாக நிறைய கிளாஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த லைட்டுக்கும் சரி இந்த டிஸ்பிளேவுக்கும் நேரடி கனெக்ஷன் எதுவுமே இருக்காது, கம்யூனிகேஷனோ எதுவுமே இருக்காது. அந்த லைட்டுங்கிறது பின்னாடி ஒரு பாட்டாக இருக்கும். அதில் மேலே ஒரு ஃபில்டர் ஷீட்டு, ஒரு கெமிக்கல் ஷீட்டு போட்டு உள்ளே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து எல்இடி டிவின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக அது லிக்விட் கிறிஸ்டல் தான் இருக்குது. எல்இடி ஏன் சொல்கிறாங்கன்னா எல்இடி பேக்லைட் இருக்கிறனால தான் எல்இடி டிவி. அதாவது ரியலாக வந்து ஓஎல்இடி ஆர்கானிக் எல்இடின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் தான் வந்து ரியல் எல்இடி டிவின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பேக்லைட்டே இருக்காது. நீங்கள் டிஸ்பிளே டிவியை பிரித்து பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி டிவியில் இப்போ ஆர்கானிக் எல்இடிம்பாங்க, அமோஎல்இடி அப்படிங்கிறாங்களா, மொபைல்லாம் சொல்லுவாங்க அமோலைட்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரக்சரில் டிஸ்பிளே உள்ளே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் லைட் இருக்காது. அப்போ லைட் எங்கே போச்சு அப்படின்னா இந்த லிக்விட் கிறிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிக்விட் கிறிஸ்டலை அப்படியே தூக்கிட்டாங்க. இந்த லிக்விட் கிறிஸ்டல் தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த எல்இடி இருக்கு இல்லையா? எல்இடி பிக்சலாக வச்சுருக்கிறாங்க. அதாவது எல்இடிங்கிறது ஒரு ஆனோடு கேத்தோடு ஒரு ஷீட் மாதிரியே உள்ள வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓன் பிக்சல், ஒவ்வொரு ஓன் பிக்சலுக்கும் ஸோ வந்து ஓன் எல்இடி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ரியல் எல்இடி, ஓஎல்இடி அப்படிம்பாங்க. மற்ற எல்இடி டிவிலாம் ஏன் எல்இடி டிவின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரியலாக வந்து பேக்லைட் தான் எல்இடி, ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து லிக்விட் கிறிஸ்டல் தான். இப்போ போய்ட்டு கடையில் ஒரு புதுசாக ஒரு எல்இடி டிவி வாங்குறீங்கன்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து பேக்லைட் தான். ஆல்ரெடி நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட இப்போ எல்லா எல்இடி டிவியுமே பேக் சைடில் எல்இடி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து டிஸ்பிளேல தான் இருக்கும், லிக்விட் கிறிஸ்டல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னா புரோக்கன் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி லிக்விட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ லிக்விட் கிறிஸ்டல்ஸ் அதுதான். இப்போ ஓஎல்இடியில் வந்து லிக்விட் கிறிஸ்டலை இருக்காது, இதுதான் வந்து மெயினு. ரெண்டாவது ஓஎல்இடியில் பேக்லைட்டும் கிடையாது. பேக்லைட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஓஎல்இடியில். ஓஎல்இடியோட ஸ்ட்ரக்சர் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். மெயினாக இப்போ வந்து அதிகமாக வந்து நம்ம எல்இடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறோம். அந்த எல்இடிங்கிறது ஆக்சுவலாக வந்து ரியலாக அதோட பேர் என்ன பாருங்கள், எல்சிடி, டிஎஃப்டி, ஆர்ஜிபி. டிஎஃப்டிங்கிறது ஒரு தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு 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 லேயர் மாதிரி பண்ணியிருப்பாங்க, ட்ராக் மாதிரி உள்ளே பண்ணியிருப்பாங்க, ஒரு சப்ட்ராக்ட் மாதிரி. அது வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது அந்த லேயர்ஸ் வந்து இதெல்லாம் டிரான்சிஸ்டர்ஸ். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிரான்சிஸ்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிக்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சலுங்கிறது 3 சப் பிக்சல் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இது வந்து ரெட்டுக்கு ஒரு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இது 3 சேர்ந்தது ஒரு பிக்சல் வாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கும்னா
அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா மலைச்சு போயிடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக உள்ளது வந்து ஹரிசாண்டலாக உள்ள பிக்சல் வந்து 1366, வெர்டிகலில் 768. இதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1366 வந்து ஹரிசாண்டல் இன்ட்டு வெர்டிகல் பார்த்தீங்கன்னா 768. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 10 லட்சம் பிக்சல் வருது. எவ்வளோ? 10 லட்சம் பிக்சல். இந்த 10 லட்சம் பிக்சலுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அதை 3ஆல் பெருக்கணும். ஒரு பிக்சலுங்கிறது 3 சப் பிக்சல் இருக்கும். ஒரு ரெட்டுக்கு ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ RGB இது 3 சேர்ந்தது ஒரு பிக்சல். சரியா? மொத்தம் எத்தனை பிக்சல் இருக்குது? ஹரிசாண்டலாக 1366, வெர்டிகலாக 768. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 லேக் பிக்சல் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ இது ஹெச்டி பேனலில். சரி, இது வந்து பிக்சல் ரேட்டு தான். டிஎஃப்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப்டிங்கிறது டிரான்சிஸ்டர். இதான் வந்து டிரான்சிஸ்டர். டிஎஃப்டி போட்டிருக்கா இல்லையா, தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். ஒரு பிக்சல் இது வந்து இது 3 சேர்ந்தது ஒரு பிக்சல்னா அந்த ஒரு ரெட்டு க்ரீன் ப்ளூ, ரெட்டுக்கு ஒரு டிரான்சிஸ்டர், க்ரீனுக்கு ஒரு டிரான்சிஸ்டர், ப்ளூக்கு ஒரு டிரான்சிஸ்டர். இந்த 3 டிரான்சிஸ்டர் சுவிட்ச் பண்ணோம் அந்த பிக்சலை வந்து ஆன் பண்ணுறத. ஸோ அதை அப்புறம் சொல்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்புறம் சொல்கிறேன். அப்போ வந்து எவ்வளோ ஒரு பிக்சல் வந்து 3 சப் பிக்சல் இருக்கும். ஸோ அந்த 3 சப் பிக்சல் அப்போ ஒரு பிக்சலை சுவிட்ச் பண்ணுறதுக்கு 3 டிரான்சிஸ்டர் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணோம், 10 லட்சம் பிக்சல் இருக்கு இல்லையா, திரும்பி இன்ட்டு போட்டு 3ஆல் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, ஸோ 31 லட்சம் வருது. எவ்வளோ வருது? 31,47,000. அதாவது ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம் வருது. இப்போ 3 மில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்குது. அதாவது 3 மில்லியனோட அதிகமாக இருக்குது. இது வந்து ஹெச்டியில் வருது. அப்போ 31,47,264 டிரான்சிஸ்டர் இருக்குது. இதில் நான் சொல்கிறது ஹெச்டி பேனலில், அதாவது 1366 இன்ட்டு 768 பெருக்குனா அது பிக்சல் 10 லட்சம் பிக்சல் இருக்குது. இந்த 10 லட்சத்தை 3ஆல் பெருக்குனா 30 லட்சம் வருது. இது வந்து 3ஆல் பெருக்கணும். இப்போ நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல் ஹெச்டி பிக்சல்னால் இப்போ பெரிய டிவி 43 இன்ச்லாம் ஃபுல் ஹெச்டி வருது இல்லையா. அப்போ ஹெச்டியோட ஃபுல் ஹெச்டி வந்து விலை அதிகமாக இருக்கும். ஃபுல் ஹெச்டியோட 4K அதிகமாக இருக்கும் இல்லையா. 4K பேனல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது சூடாகுதுலாம் சொல்லுவாங்க இல்லையா. 43 இன்ச்சு, 50 இன்ச்சு, 55 இன்ச்சுலாம். அப்போ 4Kயில் நீங்கள் பார்த்துக்கோங்க, 3840 பிக்சல் இருக்குது. இது ஹரிசாண்டலாக இன்ட்டு 2160 வெர்டிகலாக இருக்குது. இதை பெருக்கிட்டு இது வந்து பிக்சல் ரேட்டு. அதை 3ஆல் பெருக்குனா டிஎஃப்டி ரேட். அப்போ கோடிக்கணக்கில் வருது. அந்த டிரான்சிஸ்டர் எவ்வளோ இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்குது. ஸோ வந்து இந்த பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் சப்ஸ்ட்ரேட் நம்ம பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியும். அது வந்து பேனலை நீங்கள் 2ஆக பிரித்து உள்ளே ஒரு லேயராக வச்சு லேமினேட் பண்ணியிருப்பாங்க, டைட்டாக கம்ப்ரஸ் பண்ணி. நீங்கள் பேனலை 2ஆக குறுக்கு வாட்டில் பிரித்து உடையாமல் பிரித்து எடுத்து மைக்ரோஸ்கோப் பார்த்தது உண்டு. அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும் டிரான்சிஸ்டர்னால் எவ்வளோ ஒரு கோடிக்கணக்கில் இருக்கும். சரியா? இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ டிகானை வந்து நீங்கள் டபுள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், டெஃபினட்டாக உங்களுக்கு டிஸ்பிளேயோட ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா டிகானோட ரியல் நேம் என்ன அப்படின்னா, டிகான் வந்து அதோட வேலை என்னென்னா ஒரு எல்சிடி டிஎஃப்டி டிரைவர் தான். அது எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ ஒரு எல்இடி பேக் லைட் இருக்கு இல்லையா, இப்போ டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்கும். அந்த லைட்டு வந்து வெளிச்சம் அதிகமாக இருந்தால் ஒரு லைட்டிங் வந்து கொஞ்சம் கண்ணு கூசமாக இருக்கும். அப்போ பிரைட்டாக இருக்குன்னா நம்ம எல்இடி பேக் லைட்டை வந்து பிரைட்டை குறைச்சிக்கலாம். அது வந்து டிஸ்பிளே செட்டிங்கில் போயிட்டு நம்ம குறைக்கிறோமா இல்லையா, பேக் லைட்டை வந்து குறைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளேயோட பிரைட்டு கூட்டு குறையும். இது பேக் லைட்டு. அது மாதிரி டிஸ்பிளேயோட கலர்லாம் இருக்கு இல்லையா, கலரு, கான்ட்ராஸ்ட்டு, அது மாதிரி சேச்சுரேஷன், அப்புறம் வந்து டிஸ்பிளேக்குன்னு ஒரு கலர் பிரைட்னஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கூட்டி குறைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த போர்டில் எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ நான் இன்னும் அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ இந்த டிஸ்பிளேயோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஒரு டிஸ்பிளேயோட ஸ்ட்ரக்சர் இது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஓஎல்இடியில் இதை தூக்கிட்டாங்க. இந்த லிக்விட் கிறிஸ்டல் அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு எல்இடி
அதாவது எல்இடிங்கிறது ஆனோடு கேத்தோடு இருக்கும். அது ஒரு ஷீட் ஆர்கானிக் ஷீட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஷீட் மாதிரி உள்ள ஆனோடு அண்டு கேத்தோடு போட்டு உள்ளே மெர்ஜ் பண்ணி ஒரு ஷீட்டு மாதிரி வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஓஎல்இடி டிவியில் தான் ரியல் எல்இடி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்இடியே இருக்காது. எல்இடி மாற்ற முடியாது உங்களால். ஓகே. மற்ற டிவியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எல்இடி பேக் ரேட்டு வந்து அதிகமாக வருது. மேலே டாப்பில் வருது எட்ஜ் எல்இடி. சரியா? அப்போ வந்து ஒரு டிவியோட டிஸ்பிளேயோட ரியல் நேம் என்ன? எல்சிடி, டிஎஃப்டி, ஆர்ஜிபி. இப்போ அதுதான் நான் இந்த வீடியோவில் இந்த சாப்டர் 3ல் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது. சரியா? இப்போ வந்து இந்த டிஸ்பிளே உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஓரளவு நீங்கள் இந்த அளவு நீங்கள் தெரிஞ்சுட்டா போகிறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.